My dear brothers and sisters, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது I got a cheat skill in another world and became unrivaled in the real worldல சீசன் 1ல எபிசோட் 1 தான். நிறைய பேர் இசக்கை ஃபேண்டசி அனிமே கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த சீரிஸும் தாறுமாறா இருக்கும். சரி வளவளம் பேசாம டைரக்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லயே நான் குழந்தை பருவத்தில இருந்து நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல யாருமே என்ன மதிக்க மாட்டாங்கன்னு. ஆனா அப்படிப்பட்ட உலகத்துல தான் நான் பிறந்தேன். ஆனா எனக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப என்னால முடிஞ்ச உதவியை நான் அவங்களுக்கு செய்வேன். இப்படி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிற பக்கத்திலேயே 2-3 பேர் என்னன்னா ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றானுங்க. அதை பார்த்து பொறுக்க முடியாத நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போக அவனுக்கு என்னன்னா நம்ம ஹீரோ பார்த்து, டேய் உனக்கு என்னடா வேணும், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, அந்த பொண்ணு தான் வேணாம்னு சொல்றாங்களே, இருந்தாலும் நீங்க ஏன் அவங்களை கம்பல் பண்றீங்க, டேய் நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற, இதுக்கு நீ வாங்கிட்டு தான் போவ அப்படின்னு அந்த பொண்ணு முன்னாடியே நம்ம ஹீரோ ரொம்ப மானவங்கப்படுத்திடுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வர அவனுங்களால அதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியல, அங்க இருந்து ஓடிடுறானுங்க. அந்த பொண்ணு என்னன்னா நீங்க நல்லா தானே இருக்கீங்க, அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம போயிடுறான். அப்படி போற போய் அவனுக்கு அவன் தாத்தா சொன்னதான் நான் வருது, யார் ஆபத்துல இருந்தாலும் அவங்கள அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும், ஏன்னா அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. என் தாத்தா சொன்ன அழகுங்கிறது தவிர மத்தது எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனா இந்த உருவத்தை அதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு சாத்தியமே இல்லை, ஏன்னா என் வாழ்க்கையில படாத கஷ்டம் இல்ல அவ்வளவு பட்டுட்டேன். ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டது என்னோட தாத்தா மட்டும்தான். ஆனா இப்ப அவரும் இல்ல, இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஐயோயா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன்னோட நம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுத்துறாத, ஏன்னா நீ மத்தவங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டீனா கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு நல்லது நடக்கும். ஆனா அதுக்கு நீ எப்பயுமே அவசரப்படக்கூடாது. தாத்தா போறதுக்கு முன்னாடி சொத்தையும் வீட்டையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட என்னோட பேரண்ட்ஸ் இதை எதிர்த்து வாதாடினாங்க. ஆனா கடைசியில அவங்களால முடியல. அந்த ஒரு காரணத்தினால என்ன வளர்க்குற கடமையை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வாழ்றதுக்காக ஒவ்வொரு நாளும் வேலை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அதுவும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப இருந்தாலும் என்னோட பர்சனல் லைஃபை விட என்னோட ஸ்கூல் லைஃப் ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட என்ன சும்மா விட மாட்டானுங்க. நான் எவ்வளவு பெரிய ஆளு என்னையே கண்டுக்காம போறேன், இல்ல எனக்கு வேலை இருக்கு ப்ளீஸ் என்ன விடுங்க. அதை கேட்டா அவனும் ரொம்ப நடிக்காதடா, ஏன்னா ஒன்ன மாதிரி கொழுத்த பண்ணியெல்லாம் எங்கேயுமே வேலைக்கு சத்துக்க மாட்டானுங்க. ஆனா எப்ப இருந்தாலும் இன்னைக்கான என்டர்டைன்மெண்ட் நீ தான்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பொழந்து எடுக்க பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் வேலை பாக்குற கடையில ஓனர் போட்டு நம்ம ஹீரோ திட்டுறாரு, ஏன்டா லேட்டு, உன்னால வேற ஆளை பார்க்க வேண்டிய நிலைமை அடிச்சு தெரியுமா. அதுக்கு நம்ம ஹீரோ சாரி கேட்க, நீ சாரியும் கேட்க வேணாம், நாளையில இருந்து வரவும் வேணாம். அதை கேட்ட நம்ம ஹீரோ வேற வழியில நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடை சாப்பிடுறான். சாப்பிடும் போதும் அவனுக்கு வேதனையா தான் இருக்கு. அந்த ஒரு வேதனையெல்லாம் கண்ணாடியில காட்ட, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு ஒரு செவுதுல ஒரு குத்த டக்குன்னு அங்க ஒரு சீக்கிரம் டோர் ஓபன் ஆகுது. என்ன இடம் இது, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இங்க இருக்கிற பொருள் எல்லாம் பாக்குறப்ப என் தாத்தா உலகம் பூரா டிராவல் பண்ணி நிறைய பொருளை கலெக்ட் பண்ணிருக்காரு மட்டும் நல்லா தெரியுது. இப்படி அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு சைடா பார்க்க ஒரு கதவு இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்க்க இன்னொரு ரூம். சரி உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு கால் எடுத்து வைக்க டக்குன்னு அவனுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயந்துடுறான். என்னது இன்னொரு வேல்டா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அப்ரைசல் பண்ணி பார்க்க, ஆமா மெனுல பணமா மாத்த முடியும்னு போட்டிருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்கு. அப்படின்னா என்னால மட்டும் இந்த டோர் யூஸ் பண்ணி இன்னொரு வேல்ட்டுக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். இது மட்டும் ஒரு கேமா இருந்துச்சுன்னா என்னோட ஸ்டேட்டஸ் தாறுமாறா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அதை பார்க்க எல்லாம் ஒண்ணுல இருக்கு. பார்த்துட்டு பைப்ல மனசு உடைஞ்சிட்டான். இதுல கொடுத்திருக்க டாஸ்க் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, என்னால முடிக்க முடியும், இருந்தாலும் எப்படி முடிக்கிறது தான் தெரியல. இப்படி அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ஜன்னல் ஓபன் பண்ண, இது உண்மையிலேயே வேற உலகம் தான். ஆமா இது என்ன லெட்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ இந்த வேலையோட லாங்குவேஜ்ல மறந்துட்டேன். இருந்தாலும் நான் இதை எப்படி படிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பயே அவனுக்கு அவனோட சிஸ்டம் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுது. சுருக்கமா இதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த வீட்டோட ஓனர் இறக்க போறாரு, அதனால இந்த வீட்டை யாரு முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இங்க இருக்கிற பொருளும் இந்த வீடும் சொந்தம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடு ஓனர்ஷிப் ஆன உடனே மேஜிக்கால எல்லா இடமும் புதுப்பிக்கப்படும். இது எல்லாத்தை விட முக்கியமா ஓனரை தவிர யாராலையும் இங்க இருக்கிற எந்த பொருளையும் உடைக்கவே முடியாது. இதெல்லாம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன வருதுன்னா, யாரு இந்த மனுஷன் இவ்வளவு பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஸ்வாட் எடுக்க அதோட டீடைல்ஸ் வருது. அதுவும் ரொம்ப டேஞ்சரான டீடைல்ஸா, ஐயோ இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரான ஸ்வாடா இருக்கும் போல இருக்கு. அப்படின்னு நம்ம ஹீரோ கதை திறந்து விளையாண்டு பார்க்க இந்த எல்லா இடமும் இந்த வீட்டோட ஏரியால தானே வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட வச்சு ட்ரைனிங் எடுக்க என்னால எடுக்க முடியல, வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஆனா அடுத்த சீனை பார்த்தா நம்ம ஹீரோ ஒவ்வொரு வெப்பனை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு இங்க இருக்கிற எல்லா வெப்பன்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இருந்தாலும் இது எல்லாமே ரொம்ப ஆபத்தான வெப்பன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட டிஃபென்ஸ் ஸ்டோர்ல அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு பிளட் யார்க்கு வந்து அந்த இடத்த அட்டாக் பண்ணுது. ஆனா அதால தொடக்கூட முடியல, ஏன்னா நம்ம ஹீரோவை தவிர வேற யாராலையும் உள்ள வரவும் முடியாது, எந்த பொருளையும் அழிக்கவும் முடியாது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் மேபி இதை வச்சு அதை கொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ அதை தூக்கி வீச ஆருக்கு செத்துடுது. செத்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட லெவலப்ல பின்னாடி 3 சைபரி செத்துடுது. அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஆர்க் செத்து போன எடுத்து வந்து பார்க்க அங்க நிறைய பொருள் கிடைக்குது. என்னால இது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிக்க முடியுமா? எனக்கு இப்பதான் தெரியும். சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு கதவு கிட்ட போக கேஷ் அவுட்னு வருது. சரின்னு கொடுத்து விட அதெல்லாம் ரியல் கரன்சியா மாறிடுது. சரி நான் இதை எடுத்துட்டு கிளம்புறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்க அவனோட மொத்த பாடியுமே எவால்யூஷன் ஆயிடுது. ஆனா அவன் காலைல கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அதையும் நோட்டீஸ் பண்றான். அட நான் ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டேன், இருந்தாலும் இப்ப இருக்கிற முகத்தை பாக்குறதுக்கு அவன் வீட்டுல கண்ணாடி இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த வேல்டுக்கு வர என்னால முன்னதோட ரொம்ப நல்லாவே பார்க்க முடியுது. இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்தவர் தோட்டம் வச்சிருந்தாரா? ஆமா, இது என்ன செடி? இந்த கிராஸ் எல்லா டாக்டரையும் அழ வைக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்டார்டிங்ல இங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப குழப்பமா இருந்தாலும் போக போக எல்லாமே பழகிடுச்சு. அதாவது அங்க வர மாஸ்டர்ஸ் வச்சு நம்ம ஹீரோ விளவலை பாயிட்டு இருக்கிறத சிம்பாலிக்கா சொல்றான். காஃபி செல்லியா சாப்பிடலாம் போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோட லைஃப் டோட்டலா மாறிடுது. சொல்ல போனா நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறதை விட எனக்கு இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்படியே அந்த ஜெல்லியை வாயில வைக்க நல்லாதான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஈவினிங் ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் வருதான்னு பாத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு காப்ளின் வருது. ஆனா அதையும் நம்ம ஹீரோ விடல, அதை போட்டு தள்ளிட்டு அதோட மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நான் இந்த உலகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நாளைக்கு நடக்க போறதை நினைச்சாதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல. நம்ம ஹீரோ காலைல கிளம்பி ஸ்கூலுக்கு போக அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோவையே தான் பாக்குதுங்க. ஓ பாரு அந்த பையன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், எப்படியாச்சும் இந்த பையனை நான் கரெக்ட் பண்ணியே தீருவேன். இது நீ கரெக்ட் பண்ணிவிடியா? பாத்துருமே நீயா நானானு. அப்படியே தூரத்துல இருந்து இந்த ரெண்டு பேரும் இதை பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அவனோட கிளாஸ் ரூம்ல வந்து உட்காரான். இதுக்கு முன்னாடி நான் உன்னோட முகத்தை பார்த்தது கிடையாது, நீ டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க புது ஸ்டூடெண்டா? அதுக்கு நம்ம ஹீரோ நான் தான் எனக்கு தெரியலையா? அந்த ஒரு வார்த்தை கிட்ட நீ மொத்த கிளாஸ் ரூமே அலற. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த கொழுத்த பண்ணி எங்க இருக்கா, நீ எங்க இருக்க? நீ போய் சொல்ற, எங்களுக்கு நல்லாவே தெரியுது நீ டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த புது ஸ்டூடெண்ட் தானே. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ அடுத்த செகண்ட் கண்ணாடியில வந்து அவனோட முகத்தை பார்க்க என்னது நானா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாரும் பிடிச்சு வச்சு துருவி கேக்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ உண்மையை சொல்லாம மழுப்புறான். லஞ்ச் பிரேக்ல நிறையவே நடக்குதுல. மழுப்பாத நீ நிறைய மறைக்கிற, ஒருவேளை நீ அவன மாதிரி பேர் வச்சிருக்கனால நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா இப்படின்னு அவனுங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. காருக்குள்ள வந்து ஒரு அழகான பொண்ணு வெளில வந்து நம்ம ஹீரோ பேரை சொல்லி கையை காட்ட இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ் இந்த எபிசோடு பிரிஞ்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா இந்த சீரிஸ் மத்த சீரிஸை விட ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதாவது நம்ம ஹீரோவால இந்த வேர்ல்ட்ல இருந்து மேஜிக் வேர்ல்டுக்கு போக முடியும், மேஜிக் வேர்ல்ட்ல இருந்து இந்த வேர்ல்டுக்கு வர முடியும். அப்படி வரப்ப நம்ம ஹீரோக்கு காசு பத்தலனா அந்த வேர்ல்ட்ல இருக்கிற கரன்சியை இந்த வேர்ல்டோட கரன்சியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது கேக்குறப்பே ரொம்ப புதுசா இருக்குல்ல, எனக்கு தான் புதுசா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுல நான் பார்த்த முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரு இந்த மனுஷன் நம்ம ஹீரோக்கு அந்த வீட்டை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓவர் பவரான வெப்பன்ஸ் விட்டுட்டு போயிருக்காரு. அதோட இது எல்லாத்தையும் விட முக்கியமா நம்ம ஹீரோ ஒவ்வொரு மாஸ்டர்ஸையும் அழிக்கும் போது நம்ம ஹீரோ லெவல் அப் ஆகிட்டு இருக்கிறாங்கிறத சொல்லாம காட்டியிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த மாஸ்டர்ஸ் அழிக்கும் போது அதுகிட்ட இருந்து நிறைய மெட்டீரியல்ஸும் கிடைக்கும், அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இப்போதைக்கு நான் சொன்னது எல்லாத்தையுமே நான்